ஹலோ பீபர்ஸ், நான் காதல் நிபுணமும் இந்த இடத்துல அப்பயும் மறுபடியும் டைரியை படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேக்கில் வைக்கும் முதல்ல நம்ம மாட்டிக்கிறோன்ட்டு அபி இந்த டைரியை நம்ம ஒழிச்சு வச்சிடலாம், இவருக்கு தெரியாத நம்ம ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரியை இவருடைய பேக்கில் வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த டைரியை எடுத்து பார்த்தீங்கன்னா அபி மறைச்சி வச்சுப்பாங்க. ராகவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்ட்றாங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போன அந்த நேரமாக பார்த்து ஒவ்வொரு விஷயங்களாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபி படித்ததுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு சின்சியராக லவ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நான் அவரை நேசித்தேன், எந்த அளவுக்கு இது பண்ணேன், ஆனால் இப்போ அவர் என்கிட்ட இது மாதிரி எல்லாம் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு காதலிச்ச ஒரு பொண்ணை ஏன் அவர் இப்படி விட்டுட்டாரு அப்படின்ட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ராகவரத்தை பார்த்துட்டு மறைச்சி வச்சுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒவ்வொரு டைமும் வர இதோ பண்ணுறேன், ஆனால் மறைச்சி வச்சுறேன். என்ன மறைச்சி வைக்கிறேன்? ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கான்றாங்க. இங்கே பாரு, ஏதாச்சும் மறைக்கிறது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், நான் என்ன மறைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் ராகவ் ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துகிட்டு போக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வெளியே போய்ட்டு ராகவ் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இல்லையே, இவர்கிட்ட ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இவ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி ராகவ் யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகவ் அபி என்ன பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.